ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபினாமினல். இது என் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஒரு வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெட்ஃப்ளிக்ஸ்க்கு நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நேற்று போட்டாங்க. அது ரிவ்யூ தான் பார்க்கலாம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ட்ரிபிள் எஸ் தான் கிக் ஆஃப் பண்ணார் ஷோவை. அதே சேம் ப்ரோமோ, ஆர் யூ ரெடின்னு கத்திட்டு இருந்தாரு. அது பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு எத்தனை வாட்டா. ஆனால் நான் என்ட்ரன்ஸ் நல்லா இருந்துச்சு பார்க்க. யூ ரெடின்னு சொல்கிற முன்னாடி அந்த இது இருந்துச்சுல, நல்லா இருந்துச்சு அது. அடுத்த ராக் வந்தார். ராக் செக்மெண்ட் எனக்கு உண்மையில சுத்தமாக பிடிக்கல. எனக்கு என்ன பண்ண ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அவர் கேரக்டர் அவரே இது பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா போன வருஷம் தான் ஃபைனல் பாஸ்ன்னு சொல்லி இது கோலி ரோட்ஸ் அடிச்சு ரோமன் ரெஞ்சோட மேட்ச் செட்டப் பண்ணி எல்லாம் பண்ணால், இந்த வருஷம் அதுக்கு ஆப்போசிட் எல்லாம் நடக்குது. வராரு, கோலி ரோட்ஸ்ட்டு கை கொடுக்குறாரு, ரோமன்ட்டு அப்புறம் மாலையை போடுறாரு. ஒன்றுமே எனக்கு புரியல. இன்னைக்கு ராக்கு தான் ஒஸ்ட் செக்மெண்ட் வந்ததுல. அவர் கேரக்டர் அவரே இது பண்ணிட்டார். அடுத்த ரோமன் ரெஞ்ச் சோலோ சுக்கா மேட்ச், இது ரொம்ப நல்ல மேட்சாக இருந்துச்சு. அதே ரசல்மனியா மாதிரி கொஞ்சம் எல்லாரும் இன்டர்ப்ட் பண்ணாங்க வந்தாங்க. நான் நினச்சேன் ரோமன் தோத்துருவான்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் ஜெயிச்சிட்டான். அந்த ஊலா ஃபாலோ போல ராக் வந்தார். அப்போயாச்சும் ராக் அட்டாக் பண்ணாமல் பார்த்தா அப்பயும் அட்டாக் பண்ணல. அது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. உண்மையிலே பார்க்குறதுக்கு கேவலமாக இருந்துச்சு. ராக் அட்டாக் வந்து வேஸ்ட்டாக போச்சு. நல்ல மேட்ச் நடக்கும் பார்த்தா ஒன்றும் நடக்கலை. அடுத்த மேட்ச் என்ன, ஜான்சினா ப்ரோமோ. அடுத்த செக்மெண்ட் ஜான்சினா வந்தார். ஒரு ப்ரோமோ டெலிவரி பண்ணார். அதான் ஹைப் பண்ணார். இந்த வருஷம் அந்த பெல்ட் ஜெயிப்பானா ராயல் ரம்போக்கு வரேன்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணார். நிறையா இது பண்ணார். ஆனால் அதுவும் லோகன் பால் வந்து இன்டர்வியூ பண்ணிதான் யாராச்சும் இன்டர்வியூ பண்ணால் விளாண்டுருக்கும். சரி, பரவாயில்ல. அடுத்த ரியா ரிப்ளி மேட்ச். ரியா ரிப்ளி லிவ் மார்கன். இந்த மேட்ச் டீசெண்டான மேட்ச் தான். ஆனால் யாருக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஆனால் சர்ப்ரைஸ், ரியா ரிப்ளி ஜெயிச்சே பெரிய சர்ப்ரைஸ் தான். ஆனால் அண்டர்டேக்கர் தேவையில்லாமல் வந்தான் போல. எதுக்கு வந்தானே தெரில. சும்மா வந்து பைக்கில் வந்து சுற்றிட்டு போயிட்டான். எதுக்கு வந்தானே தெரில. அடுத்த மேட்ச் என்னன்னா, ஜே உசோ வர்சஸ் ட்ரூ மேக்கின்டைர். எந்த மேட்சும் அவ்வளோ மஜா இல்லை. எப்படி சொல்கிறது, ட்ரால் எப்போ நடக்கிற மேட்ச் மாதிரி இருந்திருக்கு. வேற ஒன்றும் நல்ல பெருசாக இல்லை. அடுத்த செக்மெண்ட்னா ஹல்கோகன் எதுக்கு வந்தாருன்னு தெரியல. ஏதோ அட்வர்டைஸ் பண்ண வந்தார் போல. சரியான க்ரௌட் சரியான பூ பண்ணி அவரை வாட்டி விட்டுருச்சு. பாவம், அதோட போயிட்டாரு. அடுத்ததா சிஎம் பங்க் வர்சஸ் செத் ராலின்ஸ். இன்னைக்கு மெயின் இவெண்ட் ராட்டு. இது நல்ல மேட்சாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேர்ட்டு கெமிஸ்ட்ரி செம்மையாக இருந்துச்சு. மேட்ச் நடுவில் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சண்டே போட்டு நல்லா இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி இருந்துச்சு மேட்ச். இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். ஏன்னா 10-15 நிமிஷம் இருந்துச்சு போல எனக்கு தெரிஞ்சு. இன்னும் கொஞ்சம் டைம் தான் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு ட்ரிலாஜி தான் இருக்கும். இன்னும் 3 மேட்ச் நடக்கும் போல். இது அதில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு. பெருசாக ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஹைப் பண்ணிட்டு நம்ம நினச்சிட்டு ரொம்ப ஹைப் ஆகிட்டோம் நம்ம. அதனால தான் ஓவர் ஹைப் பண்ணாத இந்த அவ்வளோ இதாக இருந்துச்சு. டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு எனக்கு. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த என்னைய பொறுத்த டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அடுத்த ரால் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். ஏன்னா எனக்கு ராக் இதில் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட். ராக்கில் இருக்கிறது ஒர்ஸ்ட் பார்ட். ஏன்னா போன வருஷம் தான் ஃபைனல் பாஸ்ன்னு சொல்லி வந்தார். ஆனால் இந்த வருஷம் பார்த்தா கம்ப்ளீட்லி வேற ஆளாக இருக்கார். ஃபுல்லாக என்னமோ கோடி ரோட்ஸ்க்கு அவரும் சண்டே நடக்காத மாதிரி. ரோமன் ரெஞ்ச் அட்டாக் பண்ணுவான்னு நினச்சி ரோமன் ரெஞ்சே அட்டாக் பண்ணல. அப்புறம் இன்ஸ்டாகிராம் லைவ்ல வர போயிருக்காரு ராக்கு. அதில் இன்னும் கேரக்டர் மொத்தமாக இது பண்ணிட்டாரு. எல்லார்ட்டும் போய் பேக் சைடில் கை கொடுக்க வேண்டியது இதாக இருந்து அது பார்க்கறதுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. சரி, பரவாயில்ல. சரி, இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. பார்க்குறோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, சரி, பாய்.